ஹாய் மக்களே, நாம் என்ன குழம்பு பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் போட்ட ஒரு வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். தாராளமாக எண்ணெயை விட்டு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் தேவையான பூண்டு தாராளமாகவே சேர்த்துக்குங்க. பூண்டு வதங்கிட்டே டைமில் வெண்டைக்காய் வத்தல் சேர்த்துக்குங்க. வெண்டைக்காய் மட்டும் இல்லைங்க, சுண்டைக்காய், மணத்தக்காளி எது வேணால் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம்னா, தக்காளி ஒரு 4-5 தக்காளி எதிர்க்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினா தான் அது சூப்பராக இருக்கும். தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா வதங்கி தோல் உறிஞ்சி இது மாதிரி நல்லா குழஞ்சி வரும். அந்த டைமில் நம்ம நசுக்கி கரண்டி வச்சு நசுக்கிட்டோம்னாக்கா நல்லா வதங்கி இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு மசாலா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. ஆனால் அதை விட சாம்பார் பொடி சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சல் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் உப்புன்றது நம்மளுடைய விருப்பம் தான், அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதை அப்படியே மூடி போட்டுட்டு குழம்பு நல்லா சுண்டினது நம்ம இறக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக அந்த மாதிரி சுண்டி வர டைமில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க வெல்லமும் பெருங்காயம் பொடி இருந்தாலும் சேர்த்துங்க, இல்லை கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இதை நல்லா இந்த சூட்லேயே அப்படியே கரைஞ்சி வரளுக்கு இந்த அடுப்பை அப்படியே குழம்பு மூடி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. இப்போ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த குழம்பு நீங்கள் பண்ணி வச்சுட்டு என்ன சைடிஷ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. சீ ஃபுட்டாக இருந்தாலும் சரி தான், சிக்கனாக இருந்தாலும் சரி தான், அப்பளமாக இருந்தாலும் சரி தான், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.